வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மேஷராசியில் எல்லா ராசிக்குமே முக்கியமான 2 நிகழ்வுகளை நம்ம எடுத்தோம். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனியுடைய வக்ரகதி அடைவது. இந்த குரு பயிற்சியானது ஏப்ரல் 22, 2024 என்று வருகிறது. அதாவது மேஷராசியில் தற்பொழுது இருக்கக்கூடிய குரு ரிஷபத்திற்கு செல்வார். அங்கே சென்று அங்கே வக்ரகதி பெறுவார். அந்த வக்ரகதியில் சில மாதங்கள் பயணிப்பார். ஒரு 3-4 மாதங்கள் கழித்து வக்ரகதி நிவர்த்தியாகி அதே மேஷராசியிலேருந்து அவர் ரிஷபராசிக்கு போன குரு அங்கேயே சஞ்சரிப்பார். அப்போ அந்த குரு பயிற்சியுடைய பலன்கள் ப்ளஸ் இந்த மூமெண்ட்டு, இதை தவிர 2வது சனி பகவானுடைய மூமெண்ட்டு. சனி பகவான் கும்பத்திலேயே வக்ரகதி அடைவார். ஜூன் மாதம் வக்ரகதி அடைஞ்சு மறுபடி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி ஆவார். அங்கேயே நேர்கதியில் சஞ்சரிப்பார். இந்த 2 நிகழ்வுகளை பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். தற்போது மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வருவார். உடனடியாக எல்லோருக்கும் தனகாரகன் குரு பகவான், அவர் தனஸ்தானத்துக்கு வருவதனால ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய நுணுக்கமான தகவல்கள் என்னென்னா, குரு பகவான் தனகாரகன் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அவர் தனஸ்தானத்துக்கு வருவதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் வருவது ரிஷபராசி, ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் குரு ஆகாதவர். அப்படிங்கிறதுனால பல மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வரும்போது சில செலவுகளை கொடுக்கலாம், சுப செலவுகளை கொடுக்கலாம். அதாவது குரு முழு சுபகிரகம் என்பதனால் சேமிக்க முடியாமல் பணம் நிறையா சம்பாதிச்சாலும் அதை பேங்க்கில் சேவிங்ஸோ எந்த ரூபத்திலையும் சேவிங்ஸ் பண்ண முடியாத தடுப்பார். ஏன்னா அவர் ரிஷபத்தில் வர்றதுனால. அதே நேரத்தில் குரு முழு சுபர் என்பதனால் சில சுப செலவுகளை கொடுப்பார். சுப செலவுகள்னால் வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, நகை வாங்கிறது போன்ற சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே அர்த்தத்தில் அவர் வக்ரகதி பெறும்போது, 2ஆம் பாவத்தில் அவர் வக்ரகதி ஆகும்போது மிகுதியான சேவிங்ஸை கொடுத்து, ஆனால் அது உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பயனற்றதாக செய்யுமாறு செய்வார். சனீஸ்வர பகவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேஷராசிக்கு 11ஆம் வீட்டில் தற்சமயம் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அங்கேயே வக்ரகதி பெறுவார். ஜூன் மாதத்தில் நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பொருள் வரவு வரும், மிகப்பெரிய பொருளாதார உயர்வுகள் ஏற்படும், மிகப்பெரிய பதவி உயர்வுகள் வரும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில சங்கடங்கள், எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் முறியடித்து நீங்கள் சாதனை படைப்பீர்கள். இந்த அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு பக்கம். மேஷராசிக்கு தற்சமயம் என்ன நடந்துட்டு இருக்கு? மேஜரா மேஷராசிக்கு பார்த்தோம்னா 3 புல்லட் பாயிண்ட்ல நான் சொல்றேன். தொழிலில் முடக்கம். மேஷராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள், அது எஸ்பெஷலி சனீஸ்வர பகவானுடைய தொழில் செய்பவர்கள், அதாவது ஹோல்சேல் டீலர்ஷிப்பு, மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, தண்ணீர் கேன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, நீச்ச தொழில்கள் என்று சொல்லக்கூடிய மெக்கானிக் ஷாப்ஸு இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தொழில், ரியல் எஸ்டேட்டு, அரசியலில் இருப்பவர்கள் எல்லோருக்கும், விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்கள் அத்துணை பேருக்கும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் மேஷராசியில். தொழிலில் முடக்கம். முடக்கம்னா முன்னாடியும் போக மாட்டேங்குது, சரி விட்டுட்டு போயிடலாம்னா அதுக்கும் வழி இல்லை. 2ம் இல்லாமல் அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த தொழிலில் இருக்கிற முடக்கத்தினால வீட்டில் பிரச்சனை, மன உளைச்சல், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நிறைய எதிரிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது, பண தொந்தரவு, பொருளாதார சீரழிவு, இது போன்ற பிரச்சனைகள், நண்பர்களிடத்தே பகை, இதெல்லாம் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. மேஷராசி என்பவர்கள் நல்லா வாழ்ந்தவர்கள், ஒரு வயதாக இருந்தால் கூட நல்லா வாழ்ந்திருப்பாங்க சிறு வயதில். அவங்களுக்கு உடம்பை மூவ் பண்ண முடியல, நடக்க முடியல, நிற்க முடியல, வியாதியினால் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் எடுத்து மனசில் வச்ச அளவுக்கு பாரம். இந்த மாதிரியான விஷயங்கள் இதை கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் தவித்து கொண்டிருக்குங்க. அதுக்கு ஒரு விடிவு வெள்ளியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிங்க. முக்கியமான ஒரு தீர்வு, திருச்செந்தூர் சிவசுப்பிரமணிய சுவாமி, நம்ம முருகப்பெருமான் அந்த ஸ்தலத்தில் போய் கந்த சஷ்டி விரதம், அந்த மாதிரி விரதம் இருந்து 96 நாட்களுக்கு கந்த சஷ்டி ஸ்லோகத்தை சொல்லி 96 நாட்களுக்கு அப்புறம் அங்கே போய் ஒரு நாள் தங்கி, திங்கக்கிழமை ராத்திரி தங்கி, செவ்வாய்க்கிழமை காலையில் அவருக்கு அபிஷேகம் செய்து தர்மம், அன்னதானம் செய்யணும், நிறைய செய்யணும். ஒரு 50 பேருக்காது, 100 பேருக்காது, வசதிக்கு ஏற்ற மாதிரி 10 பேர் கூட உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அன்னதானம் பண்ணி அந்த முருகனுக்கு சந்தன காப்பு சாத்தும் போது பொருளாதார நிலைமையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அதிசயத்தை அந்த முருகப்பெருமான் நிகழ்த்தியே தீருவார் என்று கூறி
ரிஷபம் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு, சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு வீடு. ரிஷபராசியில் பொதுவாக பிறந்தவங்க முக லட்சணத்தை பெற்றிருப்பார்கள். 198% பேர் ரிஷபராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் முக வசியம், முக லட்சணம், முக அழகு இது இயற்கையாகவே அமைய பெற்றிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் சிந்தனை ஓட்டிகிட்டே இருக்கும், அவங்களுக்கு ஒரு இடத்துல நிற்காது. தூக்கம் சரியாக வராது, மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அலபாயும். மற்றவர்களுக்கு அதிகமாக உதவக்கூடிய ராசி என்றால் அது ரிஷபராசி. அதிகமாக மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய ராசி என்றாலும் கூட அது ரிஷபராசி. மற்றவர்களிடையே கோமாளி என்ற பெயர் வாங்கக்கூடிய ராசியும் ரிஷபராசி தான். குரு பயிற்சியானது ஏப்ரல் 22, 2024 நிகழ்ந்து மறுபடி ஜூன் மாதம் அவர் வக்ரகதி அடைந்து மறுபடி அக்டோபர் நவம்பரில் நேர்கதி அடைகிறார் உங்கள் ராசியில். அடுத்தது உங்களுடைய சனி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கும்பத்தில் வக்ரகதி ஜூன் மாதம் அடைஞ்சு மறுபடி நவம்பரில் வக்ர நிவர்த்தியாளர். இந்த 2 நிகழ்வு தான் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. முதல்ல சனி பகவானை பற்றி பேசுவோம். 10ஆம் இடத்துல அவர் வக்ரகதி அடைவது நல்லது உங்களுக்கு. இந்த ஜூன் முதல் நவம்பர் வரை தொழில் அபிவிருத்தி, தொழில் தொடங்குவேன், சனி பகவானுடைய தொழில் தொடங்குவேன், ரியல் எஸ்டேட்டு, பாலிடிக்ஸு, விவசாயம், ஹோல்சேல் டீலர்ஷிப்பு, தண்ணி கேன் சப்ளை, வாஷிங் லிக்விட் ஏஜென்சி எடுக்கிறேன், இந்த மாதிரி தொழில்களில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் ஜூன் மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதத்துக்குள்ளே பெரிய டீலிங் ஏதாவது வருது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட டீலிங், அரசியல் சம்மந்தப்பட்ட நீங்கள் பதவி கிடைக்க போகுதுன்னா அந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள், கட்டாயம் கிடைக்கும். பொதுவாக இந்த காவல்துறை என்பர்கள் ரிஷபத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ஜூன் முதல் நவம்பர் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஏப்ரல் 22ஆம் தேதி, அதாவது உங்கள் ராசிக்கே பெயர்றார். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை ராசிக்கு பெயரக்கூடிய குரு ஜென்ம குருவாக வருகிறார். அந்த ஜென்ம குரு எப்பவுமே அவ்வளவு நல்லதில்லை, எஸ்பெஷலி உங்கள் ராசிக்கு. உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம், பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, தேவையில்லாத உறவுகளை கொடுக்கலாம், உறவுகளில் பிரச்சனையை கொடுக்கலாம், இருக்கக்கூடிய உறவுகளில் தர்ம சங்கங்களை ஏற்படுத்தலாம், பாயிண்ட் நம்பர் 2. மூன்றாவது, கல்வியை பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள், போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா படிப்பில் டைவர்ஷனை கொடுக்கலாம். நான்காவது, தந்தையாருடைய தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை, புத்திரர்கள் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். 5வது. 6வது, புத்திரர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திரர்களால் பிரச்சனையோ இல்லை புத்திரர்களுக்கே பிரச்சனை, குழந்தைகளுக்கே பிரச்சனை இல்லை குழந்தையின் மூலியமாக பிரச்சனை கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 7வது, கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருந்தால் உங்கள் வேலையில் முன்னேற்றங்களை இந்த 5 மாதம் எதிர்பார்க்காதீர்கள். அப்போ இது பாயிண்ட்லாம். இப்போ இதுக்கு என்ன செய்யறது? இறை பக்தி ஒன்று தான் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி. அந்த இறை பக்தியானது என்னது? அதாவது குரு பகவானுடைய ஸ்தலம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. அந்த குரு பகவானுடைய ஸ்தலம் அங்கே நீங்கள் சென்று அந்த குரு பகவானுக்கு ஆடை வஸ்திர தானம் செய்ய வேண்டும். கூகுள் பண்ணுங்க, குருவுடைய சேத்திரம் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். அந்த ஸ்தலத்துக்கு சென்று அந்த குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும். அதை தவிர குருமார்கள் ஸ்தலம், பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்தலம் இருக்குது. எங்கே இருக்குது? திண்டிவனத்தில் பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் இருக்குது. அந்த அதாவது ஒரு எத்தனை அடி, 32 அடி ஆஞ்சநேயர்னு நினைக்கிறேன். அவரை போய் தரிசனம் செய்யணும். ஆக குருமார்களுடைய ஸ்தலம், குருமார்களுடைய மந்திரம், இப்போ நான் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம், இது ஒன்று தான் உங்களுக்கு ரட்சையாக இருக்கும். தினமும் மினிமம் 21 முறை காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து சுவாமிக்கு விளக்கேற்றி பாராயணம் செய்யணும். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 21 முறை பாராயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறும். மிதுனம் புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் போன்ற 3 நட்சத்திரங்களை கொண்ட வீடு. குரு பகவானுடைய பயிற்சி ஏப்ரல் 22ஆம் தேதி. அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ரகதி அடைதல் ஜூன் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை அதே கும்பத்திலேயே வக்ரகதி அடைந்து மறுபடி நேர்கதி நவம்பர் மாதம் அடைவார். ராகு பகவான் உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் இருக்கார். கேது பகவான் உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் இருக்கார். முதல்ல சனி பகவானை பற்றி பேசுவோம். உங்களோட பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இப்போ வக்ரகதி பெறப்போறார் சனி பகவான் ஒரு ஜூன் மாதம். இந்த வக்ரகதி பெறக்கூடிய காலத்தில், அதாவது ஜூன் முதல் நவம்பர் வரை 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அதீத ராஜயோக பலன்கள் வரும். அதாவது மிதுனத்துக்கு இதுவரை காணாத அளவில், இதுவரை கண்டிராத அளவில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சாதாரணமாக மிடில் கிளாஸில் இருந்தவங்க ரிச், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச் கிளாஸ் அதில் போய் சேருவாங்க. இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ரகதியில் இருப்பதனால்
தந்தையாருக்கும் உங்களுக்கும் சற்று மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதாவது மகன்களுக்கும் தந்தைக்குமான உறவுகளில் சற்று விரிசல்கள் வரலாம். இல்லை தந்தையை விட்டு பிரிஞ்சு வேற ஊரில் வேலை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கலாம். அதே மாதிரி சில உடல்நிலை பாதிப்பட்டிருக்கக்கூடிய தந்தையாருடைய உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. தந்தையாருடைய பங்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக மிக அரியது. இந்த தந்தையார் மட்டும் உங்களுக்கு சரியா இல்லைன்னு சொன்னால் மிதுன ராசியில் அவுட், கேம் ஓவர். அந்த தந்தையார் யாருக்கு மிதுன ராசியில் சரியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை என்பது மிக நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை இந்த மிதுன ராசி அன்பர்கள் எட்டுகிறார்கள். யாருக்கு நல்ல தந்தையார் இருக்காரோ. 4வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களே வெகு காலமாக அஷ்டம சனியினால் அவஸ்தப்பட்டு 2.5 வருஷம் பின்னி பெடல் எடுத்து உங்களை வந்து 2021 2ஆம் ஆண்டு உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுச்சு. 20, 21, 22 அது மாதிரி வந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிற பல மிதுன ராசி அன்பர்கள் ரிவைவ் ஆகிட்டாங்க. உங்களை நீங்கள் நண்பர்களை நம்பி நீங்கள் ஏமாந்தது வந்து அது ஒரு புக்கே போடலாம். நண்பர்கள்னால பாதிக்கப்பட்ட நீங்கள் எல்லாத்தையும் இழந்தாச்சு. இதெல்லாம் சொல்லும் போதும் கேட்கும் போதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த அவஸ்தைக்குள்ளே போய் வெளியில் வந்த மிதுன ராசி என்பவர்களை கேட்டிங்கன்னா அவஸ்தைன்னா அவஸ்தை, அப்படி ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையிலேருந்து இப்போ மீள போறீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு சனி பகவான் வந்து இந்த வக்ரகதி பயிற்சி பொற்காலம் ஜூன் முதல் நவம்பர் வரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய பயிற்சி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி 2024 பயிர போகிறார். ஜூன் வரைக்கும் நேர்கதியிலிருந்து மறுபடி ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வக்ரகதியில் அவர் ரிஷபத்தில் இருக்க போகிறார். உங்களுடைய 12ஆம் வீடு. உங்கள் 12ஆம் வீட்டில் உங்களுடைய மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி உங்களோட 12ஆம் வீட்டில் வக்ரகதி பெற்றிருப்பது நல்லது. அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. மோஸ்ட் ஃபேவரபுள், மோஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வரும். இந்த குரு பகவானால் படிப்பில் எதிர்பாராத அளவுக்கு வெற்றி, கல்வியில் எதிர்பாராத நல்ல வேலை, எதிர்பாராத பிரயாணம், வெளிநாடுக்கு போகிறது, வெளிநாட்டில் சுப செலவுகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரினில் இருக்கக்கூடிய இந்தியன் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் 12ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அங்கே வெளிநாட்டில் வீடு வாங்குற, ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகத்தை ஏற்படுத்துவார். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தொழில் செய்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் என்ன தான் எகிரி குதிச்சாலும் உங்களை பின்னாடி வந்து ஊசி போட்டு பலூன்லேருந்து இருக்கிற காற்று எடுக்கிற மாதிரி உங்களை யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கு சில விஷயங்களை நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சொந்த உடல் ஆரோக்கியத்தில் கை வைப்பார், கண்டிப்பாக வைப்பார். வாகனங்களில் செல்லும்போது சிறு சிறு விபத்துகளை கொடுக்கலாம், பயப்பட வேண்டாம். ஆனால் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு மாதந்தோறும் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் திருவண்ணாமலை சென்று ஈஸ்வரன், அதாவது அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவலம் சென்று வரலாம். அது ரொம்ப தூரம் இருக்கிறவங்க வீட்லேயே வந்து ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் வீட்டில் வந்து ருத்ர அபிஷேகம், அதாவது ஒரு லிங்கம் வாங்கி வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு தான தர்மங்கள் செய்யலாம். எல்லோரும் செய்யக்கூடியது. தினமும் காலை 5லேருந்து 6 மணிக்குள்ள முதல்ல எழுந்துருங்க, குளிங்க, சுவாமிக்கு விளக்கேற்றுங்க. ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை 108 முறை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். மாமிச உணவை 96 நாட்கள் தவிர்த்து, குடிப்பழக்கம், புகைப்பழக்கத்தை தவிர்த்து நீங்கள் இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஓம் நம சிவாய மந்திரம் என்பது சொல்லி பாருங்கள். அதோடைய விளைவு என்ன அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு நெறிப்படுத்தும், எந்த அளவுக்கு கெடுத்தலான விஷயங்களை களைந்தெடுத்து மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை புனரமைத்து உங்களை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கும் என்று கடகராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி 2024 கிட்டத்தட்ட குரு பயிற்சி வருது. முக்கியமான 2 நிகழ்வுகள் வந்து, ஒன்று குரு பயிற்சி, ஒன்று சனி பகவான் ஜூன் மாதம் வக்ரகதி அடைந்து கும்பராசியிலேயே வக்ரகதி அடைந்து மறுபடி நேர்கதி வந்து நவம்பர் மாதம் பெறுவார். இந்த 2 நிகழ்வுகளையும் முக்கியமான நிகழ்வுகளாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் அதை பற்றி தான் பேச போறோம். இப்ப முதல்ல என்ன நடக்கும்? குரு வந்து மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிர போறார். உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடியவர் உங்களுடைய லாபஸ்தானத்துல வந்து உட்கார போறார். அதாவது சரலகணத்துக்கு 11ஆம் இடம், எல்லா லக்னத்துக்கும் லாபஸ்தானம் தான். சரராசி நீங்க கடகராசி, உங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம்னு சொன்னாலும் கூட அங்க குரு வந்து உட்காருவார். குரு ரிஷபத்துக்கு ஆகாதவர் அப்படிங்கிற பட்சத்துல வேலை செய்கிற இடத்துல சிக்கல்கள் இருந்தாலும் கூட குரு தனகாரகன் என்பதனால், அவர் லாபஸ்தானத்தில் உட்காருகிறார் என்பதனால் பண மழை பொழியும். ரிஷப ராசிக்கு எவ்வளவு நல்லதோ, குரு நல்லது இல்லையோ, கடகராசிக்கு அப்படியே அது பாசிட்டிவா வரும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகும் போது உச்ச நிலையை, பண பரிவர்த்தனையை, பொருளாதார நிலையை தொடும். நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு பணம் வந்து சேரும்.
2 எல்லோருக்கும் சேருமா? இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி 4 கோடி பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்குமா சார் பணம் வரும்? சத்தியமா அத்தனை பேருக்கும் வராது. குறிப்பிட்ட, அதாவது 75% பேருக்கு பணம் வரும். 25% பேருக்கு பணம் வராததுக்கு காரணம் அவர்களுடைய சொந்த கர்மா, பிறப்பு ஜாதகம் அங்க வந்து பேசும். 2வது பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய பிரிந்த உறவுகள், கடகராசியை விட்டு பிரிந்த உறவுகள் அஷ்டமசனி காலகட்டமாக இருந்தாலும் அவர்களோட இணையக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த ஆண்டு புத்தாண்டுல இருந்து அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். 3, குழந்தையின் மேல் அக்கறை உள்ள புத்திரர்கள், குழந்தை பையன் பொண்ணு இவங்க மேல அக்கறை, அந்த பையனுக்கு கடகராசி, பொண்ணுக்கு கடகராசினா அவர்களுடைய கல்வியில் மேன்மை வரும். அதாவது நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறது, நல்ல ஒரு நிலையை அடைகிறதுன்ற மாதிரி அந்த கல்வியில மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய தன்மை கண்டிப்பாக வரும். அடுத்தபடியாக வெகு வருஷங்களாக, நெடு வருஷங்களாக தாய் தந்தையை பிரிந்திருக்கக்கூடிய மகன்கள் மகள்கள் கடகராசியில் இருக்கீங்கன்னு சொன்னா உங்க அப்பா அம்மாவை நீங்க திரும்பி போய் சேர்ந்து அவங்களோட வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். இந்த 4 விஷயம் இருக்கு. சனியுடைய வக்ரகதி காரணமாக கடகராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது நினைச்சே பார்க்க முடியாத டிராவல், வெளிநாட்டுக்கு டிராவல் செய்வது, வெளிநாட்டுகளை தொடர்பு, வெளிநாட்டுகளை கல்யாணம் பண்றது, வெளிநாட்டுல படிக்க போறது, வெளிநாட்டுல வேலை பார்க்கறது, டூர் போறது, நினைச்சு பார்க்க முடியாத பல லட்சியம் இருக்கும். இந்த நாடை போய் நான் என் வாழ்க்கையில பார்ப்பேனா, இந்த இடத்தை போய் நான் இந்த வாழ்க்கையில பார்ப்பேனா, அது நடக்கும். இதே அஷ்டம சனி காலகட்டத்தில் நடந்தே தீரும். அடுத்தபடியா சனி வர்க்கர நிவர்த்தி ஆகும் போது ஜாகிரதையா இருக்கணும். நிலம் வாங்குவது, வாகனம் வாங்குவது, பொருளாதாரம், ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்கள், ஹோல்சேல் டீலர்ஷிப் செய்பவர்கள் எல்லாம் ஜாகிரதையா இருக்கணும். ஆக இது ஒண்ணு. இதுக்கு என்ன சொல்யூஷன் குறிப்பிட்டு சொல்றேன். 3 சொல்யூஷன் எழுதி வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சிவ சனீஸ்வர பகவானை சென்று தரிசனம் செய்து வஸ்திர தானம் செய்ய வேண்டும். 21 பேருக்கு, ஆணுக்கோ இல்ல பெண்ணுக்கோ வஸ்திர தானம் செய்ய வேண்டும். அதே மாதிரி உணவு அளிப்பது, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறது, 50 பேருக்கு சாப்பாடு போடுறது, இது 2வது பரிகாரம். இதை செய்யலாம். 3வது என்னன்னா, வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடியது, வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். வீட்டுல கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது. விளையாட்டுக்கு கூட நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ, உனக்கு நல்லது நடக்காது, இந்த வார்த்தைகளை பேசினா அது அப்படியே பழிக்கும் அஷ்டம சனி காலகட்டத்துல. ஆக நல்லதையே பேசி பழகுங்கள். இந்த சிம்ம ராசிக்கு தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயேங்க ராஜா அப்படின்னா நீங்க தாங்க. சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, எதற்கும் பயம் என்பது உங்களுக்கு இல்லை. எதை நினைச்சும் பயம் இல்லை, எதை பற்றி கவலையும் இல்லை. எவ்வளவோ சம்பாதிச்சிங்க, அதுக்கு மேலே எவ்வளவோ செலவழிச்சிங்க, எவ்வளவோ பணத்தை இழந்தீங்க. இதை எதை பற்றியும் கவலை இல்லை உங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களோட கவனம் மற்றும் எல்லாமே அதில் தான் இருக்கும். எண்ணம். விதி விலக்குகள் விதி ஆக முடியாது. 1-2% சிம்மராசி அன்பர்கள் லவ்வே செய்யாமல் இருக்க முடியும். ஆனால் 98% சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, காதலிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சிம்மராசியில் 3 நட்சத்திரங்கள் வருது. மகம், பூரம், உத்திரம். மகம் என்பது கேது பகவானுடைய நட்சத்திரம். பூரம் என்பது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். உத்திரம் என்பது உங்கள் ராசியின் அதிபதியான, சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானுடைய ஒரு நட்சத்திரம். இதில் மக நட்சத்திரம் 4 பாதங்கள் முழுசாகவும், பூர நட்சத்திரம் 4 பாதங்கள் முழுசாகவும், உத்திர நட்சத்திரம் 1 பாதம் முடிய 9 பாதங்கள் அடங்கிய இந்த அற்புதமான ஒரு ராசி. கிளி மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு குரங்கு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அது சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும். இவங்க லவ் பண்ண பொண்ணு ஒரு சிம்ரன் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அருக்காணி மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணத்தில் மோதி முட்டி தகராறாகி ஏறி இறக்கி அவங்க நினச்சிக்குவாங்க. நீங்களே நினச்சிக்குவீங்க. சிம்மராசி அன்பர்கள் பழைய ஞாபகங்கள், அந்த பொண்ணை இப்படிலாம் லவ் பண்ணோம், எவ்வளோ அழகாக இருந்தது வாழ்க்கை, இப்போ கல்யாணம் பண்ணி அவஸ்தைப்படுறமே அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பல பேர் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறத பற்றி கடைசியில் நான் சொல்கிறேன். முழுசாக வீடியோவை பாருங்கள். 39 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளுக்கு கழித்து செவ்வாய் திசை என்பது
இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் யோகம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் வாழ்வை திருப்பி போடக்கூடிய அந்த 7 வருடங்கள், த கோல்டன் பீரியட், ராஜ கிரகமான செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, பணம், பேர், புகழ், அந்தஸ்து, வாய்ப்பு, ராஜ மரியாதை, ரெட் கார்பெட் வெல்கம், ரோட்லேயே பக்கத்து வீட்லேயே இவர் யாருன்னு தெரியாத ஒருத்தரை உலக புகழ் பெற வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை மாறும்னு சொன்னால், மிக பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு இதெல்லாம் வரும்னு சொன்னால், அந்த செவ்வாய் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவுக்கு ராஜயோகம் பெற்றிருக்காருன்ற அடிப்படையில் யோக திசையாக மாறும். அந்த 7 வருஷத்துக்குள்ள அந்த செவ்வாய் திசை முடியத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையை செட்டிலே பண்ணிடும். நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆண்டில் திருமணம் என்பது நிச்சயம் நடக்கும். அந்த அளவில் கிரக அமைப்புகள் இருக்குது, குரு பலம் இருக்குது, எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. ஆக கொஞ்சமாக நீங்கள் முயற்சி செய்தால் இந்த உலகை வெல்ல முடியும். என் அன்பு சிம்மராசி நேயர்களே, நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் யூடியூப்பில் இருக்குது, அதை கேளுங்க. படிக்க முடியலேனா கூட கேளுங்க. பிரதோஷம் தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும், பைரவர்களுக்கு உணவளிப்பதும், அது மட்டுமல்லாமல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில் ஒன்று இருக்குது, புதுசாக ஆலயம் கட்டிட்டு வராங்க. அந்த சாய்பாபா கோயில் கூம்ஸ் ஸ்ட்ரீட் தெரு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல அந்த சாய்பாபா கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லும் பொழுது சத்தியமான தெய்வம் உங்களுக்கு பிரத்யட்சமாக உங்களுடைய குலதெய்வத்து வடிவில் உங்களுக்கு நினைத்த வெற்றியை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே குரு காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் ஸ்ரீ ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லி வரும்பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும், நீங்கள் நினைத்தது பலிக்கும், உங்களை வெல்ல யாராலும் முடியாது என்று கூறி, காலபுருஷனுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசி, ஒரே ஒரு கிரகம் ஒரே ஒரு இடத்துல ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய ஒரு யோகம் பெற்ற புதன் பகவான் அவ்வளவு சுபத்துவம் பெறக்கூடிய ராசி கன்னிராசி. இங்கே சுக்கிர பகவான் நீச்சம் பெறுவார், புதன் பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெறுவார். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் உத்திரம், அஸ்தம், சித்திரை போன்ற 3 நட்சத்திரங்கள் வரும். சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடியது. கன்னிராசிக்கு தற்பொழுது 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி. டெக்னிக்கலாக 5ஆம் இட அதிபதி ராஜயோகாதிபதி எந்த ராசிக்குமே. அப்போ அவர் 6ல் மறைஞ்சாலும் ஆட்சியாக இருக்கார், அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஆட்சியாகக்கூடிய அமைப்பில் எந்த கிரகமும் மறையாது. 6, 8, 12 உட்கார்ந்தா கூட எந்த கிரகமும் ஆட்சியாகக்கூடிய சூழ்நிலையில் மறைவில்லை. இதுதான் டெக்னிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ மறையாத சனி பகவான் 6ல் இருக்கும்போது கடன், நோய், எதிரிகளை ஒரு விதத்தில் கொடுத்தாலும் எதிர்பாராத பொருளாதார வரவை ஏற்படுத்துவார். அதே மாதிரி 2வது நிகழ்வு, இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ஆண்டாக, கடந்த 1 வருடமாக உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கார். அதாவது என்ன, உங்களுடைய ராசிக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 8ல் மறைந்து ஆளும் கூட, அது மறைஞ்சது யோகம்னாலும் கூட வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஆண்ட யோகம் சொன்னால் கூட, பிரயாணத்தில் உள்ள யோகம் சொன்னால் கூட, அஷ்டமஸ்தானத்தில் உங்களோட மாரகாதிபதி உட்கார்ந்தது உங்களுக்கு சில கன்னிராசி என்பவர்களுக்கு துல்லியமாக சொல்கிறேன், விபத்துகளை ஏற்படுத்தியிருக்கும், உடல் உபாதைகளை கொடுத்திருக்கும். இப்போ அவர் பாக்யஸ்தானத்துக்கு வரப்போகிறார். உங்கள் பாக்யஸ்தானம் ரிஷபத்துக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி 2024 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும்போது இதை தான் சொல்கிறோம், குரு பார்வை வரணும். கல்யாணம், ரொம்ப வருஷமாக கல்யாணத்துக்கு நான் வரன் தேடிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் நடக்கலை, சரியான வரன் அமையலை, அவங்களுக்கு கேரண்டீடாக
நல்ல வரன் அமைப்பு வந்து 2024 கல்யாணம் ஆகிடும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் கல்யாணத்தை அப்படி அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா குரு உங்களுக்கு மாரகாதிபதி, களத்திரஸ்தானாதிபதி அதிபதியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு மாரகம் மற்றும் பாதகஸ்தானத்துக்கு அதிபதி. ஆக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி பொருத்தம் பார்க்காமல் திருமணத்தை செய்யக்கூடாது. நல்ல ஜோதிடர்னு சொன்னோடனே கண்ணில் பார்த்தவங்களை நீங்கள் இது பண்ணக்கூடாது. தீர விசாரித்து ஆராய்ந்து ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, எங்கள்கிட்ட தான் வரணும்னு சொல்ல, எவ்வளவோ நல்ல ஜோதிடர்களும் இருக்காங்க, அவங்கள்ட்ட கூட அணுகி நீங்கள் வந்து உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு ஜாதகம் பார்த்து, ஜோதிடத்துக்கு ஏன் காசு செலவழிக்கணும், 50 ரூபா கொடுத்தா ஜோதிடர் பார்க்குறாரே அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. ஆக இந்த வருகின்ற புத்தாண்டு என்பது கன்னிராசிக்கு சனியுடைய வக்ரகதியாக இருக்கட்டும் மற்றும் குரு பகவானுடைய 8லிருந்து 9க்கு போக இடமாக இருக்கட்டும், 2 பக்கத்திலுமே கன்னிராசிக்கு அமோகமான ஒரு புத்தாண்டாக வருகிறது என்றால் அது மிக இல்லை. என் அன்புமிக்க கன்னிராசி நேயர்களே, வருகின்ற புத்தாண்டை அருமையாக பயன்படுத்துவதற்கு ஒரு எளிய வழிமுறையை சொல்கிறேன். தினந்தோறும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு அவருடைய அஷ்டோத்திர நாமாவளியை பாராயணம் செய்யும் பொழுது, லக்ஷ்மி நரசிம்மருக்கு உப்பு மற்றும் மிளகு வந்து தானமாக கொடுக்கும் போதும், சங்கு தீர்த்தம்னு சொல்லுவாங்க பெருமாள் கோவிலில், அதை நீங்கள் வந்து தெளிச்சிக்கும் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் என்று கூறி, என் அன்புமிக்க துலாம் ராசி நேயர்களே, அடுத்த ஆண்டு 2 முக்கிய கிரக நிகழ்வுகள் இருக்குது. ஒன்று குருவுடைய பயிற்சி, மற்றொன்று சனி பகவான் ஜூன் மாதம் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் நேர்கதியை அடைகிறார் மறுபடி. அது கும்பராசிக்குள்ளேயே ஏப்ரல் 5ஆம் தேதி கிட்டத்தட்ட குரு பகவான் மேஷராசியிலிருந்து பெயர்ந்து ரிஷபராசிக்கு பெயர்வார். இந்த 2 நிகழ்வு வருகின்ற ஆண்டு என்ன பண்ண போகுது, பிரத்யேகமான வீடியோ காணொலி. துலாம் ராசி நேயர்களை குறிச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு அஷ்டம குருவாக மிக்சடான பலன்களை கொடுப்பார், கலந்த பலன்களை கொடுப்பார். நான் உண்மையை சொல்கிறேன். ஆஹா ஓஹோ அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இல்லை, எது சத்தியமோ எது உண்மையோ அதை தான் சொல்கிறோம். இந்த 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குருவான் உடல் உபாதையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு பின்னாடி தீர்வுன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குருபா உங்களுடைய 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்திற்கு வருவதனால் விபரீத ராஜயோகம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இந்த 6க்குடைய கிரகம் 6 என்பது மறைவு ஸ்தானம். அவர் 8ல் மறைஞ்சா என்னாகும், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு குரு பகவான் பல நன்மைகளையும் செய்வார், ஹெல்த்தில் மட்டும் கை வைப்பார். இந்த நேரத்தில் ஏப்ரல் 5க்குள்ளே நீங்கள் கடன் ஏதாவது வாங்கணும்னா உடனே வாங்கிடணும். ஏப்ரல் 5க்குள்ளே முடிச்சிடணும். ஏப்ரல் 5க்கு பிறகு கடன் வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த கடனில் நீங்கள் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வயதான துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டானது மிகுந்த தேக பொலிவையும் தேக ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி இந்த துலாம் ராசியில் பணிபுரிக்கக்கூடிய வக்கீல்கள், வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு, அரசாங்க வக்கீலாக மாறக்கூடிய அமைப்புகள், வக்கீலாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீதிபதியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் கதவை தட்டி உங்களுக்கு வந்து கையில் கொடுக்கும். இந்த அளவுக்கு புத்தாண்டு உங்களுக்கு குரு பயிற்சியினால இருக்கு. அடுத்தது சனி வக்ரகதி அடைவார். அப்படி வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலேயே வக்ரமாகி அங்கேயே இருக்கிறார். அப்படி வக்ரகதி அடைவும் ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை உங்களுக்கு எதிரே பார்க்க முடியாத அளவிற்கு பண வரவு இருக்கும். இந்த ஆண்டு, இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஆண்டு மார்ச் வரையான குரு பயிற்சி வர வரைக்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் 2024 மார்ச் 25 வரைக்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜூன் முதல் நவம்பர் வரை இன்னுமே நல்லா இருக்கு. டபுள் அளவுக்கு பலன்கள் பாசிட்டிவாக இருக்கு. ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை, இந்த உடல் ஆரோக்கியத்தை எப்படி சரி செஞ்சுக்கிறது, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு வந்து வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை பண்ணலாம். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை படைத்தது. பௌர்ணமி தோறும் சாயங்கால வேளையில் சத்யநாராயண சுவாமிக்கு ஒரு பூஜையை செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு
வருகின்ற ஒரு இந்த உடல் உபாதைகளை சரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி ஸ்தலத்துக்கு போய் கர்ப்ப கிரகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய விபூதி எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருநீரோட கலந்து அதை நீங்கள் டெய்லி நெத்தியில் வச்சுக்கும் போதும், ராத்திரி முகம் கழுவி கை கால் கழுவி அதை முகத்தில் வச்சுக்கும் போது நெத்தியில் வச்சுக்கும் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த முருகப்பெருமான் எந்த ரோகமாக இருந்தாலும் சரி அந்த ரோகம் போய் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் திடத்தையும் மன வலிமையையும் கொடுக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லாம் வல்ல அருளை செய்வார் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய மந்திரம் கந்த சஷ்டி கவச மந்திரம். துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நீ மலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீரமவரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. இந்த ஸ்லோகத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபடுங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும், நடந்தது ஜெயிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்காக பல பேர், பல லட்சோபலட்சம் பேர், எங்களுடைய வாழ்க்கை என்பது எப்பவுமே இருட்டாக தான் இருக்கும், எங்களுடைய வாழ்க்கையில் எப்பவும் ஒளி வீசாது, எங்களுடைய வாழ்க்கை என்பது என்னைக்குமே இதுக்கு விடிவு காலம் என்பது இல்லை, எப்பவும் பிரச்சனை, உறவுகளினால் ஏமாற்றம், நெஞ்சையே பிளக்கக்கூடிய அளவுக்கு வலி ரணம் நிறைந்தது தான் எங்களுடைய மொத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு நல்லா கேட்குது. 42 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அந்த பொற்காலமானது வந்திருக்கிறது. சராசரியாக விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரங்கள் உண்டு. விசாகம், அனுஷம், கேட்டை. இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்களும் மற்றும் கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் முடிய விருச்சிக ராசி வரும். இந்த விசாக நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். உங்கள் ராசியின் பஞ்சமஸ்தானாதிபதி, உங்கள் ராசியின் 2ஆம் ஸ்தானம் தனஸ்தானாதிபதிக்கு அதிபதியான குரு உங்களுடைய உற்ற நண்பன், அவருடைய நட்சத்திரமா. அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் மகர ராசியின் அதிபதி, அவருடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு கொடிய எதிரியான ஜென்ம விரோதியான புதனுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம். ஆக சராசரியாக ஒரு மனிதன் விசாக நட்சத்திரத்திலேயோ அனுஷ நட்சத்திரத்திலேயோ பிறக்காரன்னு சொன்னால் அவருக்கு ஒரு 40-42 ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கிரதசை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி சுக்கிரதசை வரக்கூடிய நாட்களை பற்றி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரமாக இருந்தால் இளவயதில் நல்ல கல்வி, நல்ல புத்தி, உங்கள் மனோகாரகன் சந்திரன், உங்கள் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்பதனால் சற்று பலவீனமான மனோபாவம் கொண்டவராக நீங்கள் இருந்தாலும் கூட, சற்று நெகட்டிவ் திங்கிங் உடைய மனோபாவம் கொண்ட மனிதராக நீங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் இப்போ பலிக்காது. உச்சக்கட்ட வெற்றி நீங்கள் அடைய போகிறீங்க. எப்படின்னு கேட்டால், இந்த குரு திசையில் பிறந்தவர்கள் நல்ல கல்வி, நல்ல எண்ணங்கள், நல்ல பக்தி, நல்ல ஞானம் பெற்ற விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்தது சனி திசைக்குள்ளே போவாங்க. யார் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கா? நான் சொல்கிற பக்கம் வாங்க. ஜெயிக்க வேண்டாம், தோல்வி எனக்கு எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து போயிருங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. தினமும் விநாயக பெருமானை வணங்கி பஞ்சரக்ஷரம் ஸ்லோகத்தை சொல்லுங்க. அவருக்கு உங்களால் இயன்ற பணிவிடைகளை செய்யுங்க. விநாயக பெருமான் கோவில்களில், ஆலயங்களில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. இந்த விநாயக பெருமானானவர் சந்திரன் உங்கள் ராசி நீச்சம் பெறுவதனால் அந்த சந்திரனை வலுப்படுத்துவார். சந்திரன் என்பது மைண்ட், மனசு. அதை வலுப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் டோட்டல் சேஞ்ச் இருக்கும். யாருக்காகவும் ஏங்கி தவிக்க மாட்டீங்க, யாருக்காகவும் கையெல்லாம் கிழிச்சிக்க மாட்டீங்க, தற்கொலை எண்ணங்கள் உங்களுக்கு வரவே வராது. அதே மாதிரி இந்த 42 ஆண்டுகள் வெயிட் பண்ண விருச்சிக ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட உங்கள் ஏஜ், உங்களோட வாழ்க்கை என்பது இந்த ஏஜில் தான் ஆரம்பிக்கும். தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் ஓரளவுக்கு சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய நிலைமையில் நான் சொன்னது 100% நடக்கும். தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை தினம் செய்யுங்கள். குருமார்களை நீங்கள் வணங்க வேண்டும், குரு ஸ்தானத்தை தேட வேண்டும். யாராவது ஒரு குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் மனசுக்கு யார் சரின்னு படுறாங்களோ அந்த குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
அப்படி அந்த குருவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு குருநாதருடைய மந்திரத்தை நான் சொல்லித்தரேன். ஆஞ்சநேய சுவாமி, புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அஜோகதாம் அராகதாம் அஜாத்தியம் வக்பதுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணத் பவேத். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 108 முறை வழிபட்டு சொல்லுங்க. முக்கியமாக வியாழக்கிழமைகளில். விருச்சிக ராசி அன்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து இந்த உலகையே வியக்க வைக்கும் சாதனைகளை படைக்கத்தான் போகிறீர்கள். தனுசு ராசி, 7.5 சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு சற்று மூச்சு விட்டு, பெருமூச்சுன்னு சொல்ல மாட்டேன், மூச்சு விட்டு நீங்கள் கொஞ்சம் நிம்மதியை அனுபவிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் பல தனுசு ராசி அன்பர்கள் அந்த 7.5 சனியுடைய தாக்கத்திலேருந்து வெளியில் வரல. உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பல தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாமே போச்சு. திருமணம் நடந்திருக்க வேண்டியவர்களுக்கு 7 ஆண்டுகளாக திருமணம் தடைபெற்றிருக்கு. ஒரு வியாபாரத்தில் உச்சியில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு 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 100 கோடி வியாபாரம் பண்ணவங்க 2 கோடி கூட பிரட்ட முடியாத நிலைமையில், ஏன் 20 லட்சம் கூட பிரட்ட முடியாத நிலைமையில் இந்த தனுசு ராசி இருக்குது. மனதளவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க இந்த தனுசு ராசி நேயர்கள். இதற்கெல்லாம் முடிவே கிடையாதா? எப்போவுமே இப்படி தான் இருக்க போதா? இது மாறவே மாறாதா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே கேட்குற கேள்வி எனக்கு நல்லா புரியுது, நல்லா தெரியுது. குரு பகவானுடைய பயிற்சி ஏப்ரல் 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு நிகழவிருக்கிறது. மேஷராசியிலிருந்து அவர் ரிஷபத்திற்கு மாறவிருக்கிறார். அடுத்தபடியாக சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஜூன் முதல் நவம்பர் வரை அதே கும்பராசியில் இருந்து மறுபடி அவர் நேர்கதி பெறுகிறார். இந்த சனி பகவான் 3, 6, 11, 12 இந்த இடங்களில் இருக்கும் பொழுது வாரி வழங்கக்கூடிய ராஜ யோக பலன்களை தருகிறார். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி, உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியிலிருந்து மாறி ரிஷபத்திற்கு போனாலும் கூட உங்களுக்கு சில நல்ல பலன்கள் நடந்தே தீரும். ராசியாதிபதி 6இல் மறைந்தால் பொதுவாக நல்லதில்லை. ஆனால் சில எதிர்ப்புகள், சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள், வாக்குவாதங்கள், சில பணம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள், லோன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாமல் சூழ்நிலைகள், சில கல்வி ஸ்தாபனங்கள்னால பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட பெருவாரியான அளவில் தனகாரகனான குரு பகவான் கடன்களை தீர்த்தும் வைப்பார். இந்த சனி பகவானானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, 3ல் சனி இருந்தாலே யோகம். 3, 6, 11, 12 சனி இருந்தாலே யோகம். இதில் 3ல் உபஜயஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றிகரமாக உங்களுக்கு பலன் அளிக்கும்படி செய்வார். ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும்படி உங்களை செய்வார். இந்த புத்தாண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த 10 வருஷமா இல்லை 7, 8 வருஷமா நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட ரணம், நீங்கள் பட்ட காயம், நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குமுறல்கள் அதையெல்லாம் களைந்தெடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக வருகின்ற 2024ஆம் ஆண்டு வருகிறது. ஆக நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கணும்? ஒரிஜினலாக சொல்லப்போனால் குருமார்கள், சித்தர்கள், மகான்கள் இவர்களெல்லாம் பிறந்த இந்த பூமியில் பிறந்த உங்களுக்கு தீர்வு கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பினார் கைவிடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. இந்த ராகவேந்திர சுவாமி, ஷீரடி சாய்பாபா இவருடைய கோவில்களுக்கு தரிசனம் செய்யலாம். மந்திராலயம், ஷீரடி போய். சரி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நல்ல எஃபெக்டிவாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வயதில் முதியவர்கள், அதாவது வயதான ஒரு 65 வயது 75 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்து அன்னதானம் செய்து அவர்களுடைய ஆசையாக அவர் மனசு எதமாக நீங்கள் 4 வார்த்தை பேசினாலே பெரிய புண்ணியம். எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. என்ன காரணம்? பெத்த பசங்களே தன்னுடைய அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டாங்க, வெளியிலன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவை தத்தெடுத்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யணும். இதெல்லாம் சொல்லும் போதும் கேட்கும் போதும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செய்யும் போது அதோடைய பலன்கள், அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்கும்போது தன்னறியாத ஒரு மனசில் சந்தோஷம், தைரியம், நிம்மதி உங்களுக்கு வந்தடையும். உங்களால் இயன்ற உதவிகளை முதியோர்களுக்கு செய்யும் பொழுது தனுசு ராசி நேயர்களே,
வருகின்ற புத்தாண்டு என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு இமாலய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று கூறி 37 ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் மன்னனாகும் மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்கள் எனக்கு பிடித்தமான ராசி அன்பர்கள். அவர்களை பிடிக்கிறதாதவங்க இருக்கவே முடியாது. நிறைய நெஞ்சில் உரம், வைராக்கியம், உழைக்கின்ற எண்ணம், சிறு வயதில் படாத பாடுபட்டு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததும் கூட மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. முக்காவாசியான மகர ராசி நேயர்கள் கடினமான உழைப்பாளிகள். சில மகர ராசி என்பர்கள் பர்வத யோகம் பெற்றவர்கள். இந்த பர்வத யோகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய யோகங்களிலே மிக மிக அரிய ஒரு யோகம். மகர ராசி என்பர்கள் கர்மஸ்தானத்துக்கு ராசியாதிபதியாக வருவதனால் சனி பகவான் கர்மஸ்தானாதிபதி கர்மகாரகன் என்று போற்றப்படுகிறார். இந்த மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள் வரும். உத்திராட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக 2, 3, 4 பாதங்கள், மறுபடி திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள் 7 மற்றும் அவிட்டம் 2 பாதங்கள் 9 பாதங்கள் வந்து முடியும். அப்போ உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம், திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம், அவிட்டம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். சனியுடைய வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய், இது 3 பேருமே எதிரி சனிக்கு. சந்திரனுக்கு எல்லா கிரகத்தையும் பிடிக்கும். ஏன்னா மாதா அப்படிங்கிறதுல அம்மாவுக்கு வந்து வேற்றுமை கிடையாது. ஆனால் சனி பகவானுக்கு 3 பேருமே எதிரி. சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும். அதனாலவே மகர ராசிக்கு இளம் வயதில் நிறைய போராட்டங்கள் வர காரணம். இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் தான் பிறக்க முடியும். அப்போ எப்படியும் ஒரு பிரச்சனை வந்துடும்ல. மறுபடி மெல்ல மெல்ல தன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து திருமணத்திற்கு பிறகு பல மகர ராசி அன்பர்கள் எட்ட முடியாத உயரத்தை எட்டி வாழ்க்கையில் நிறைய சுபத்துவம் அடைந்து உயரத்தில் போய் உட்கார்றாங்க. தவிர மகர ராசி அன்பர்களுக்கு இது ஏழரை சனி பாதிப்பெல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய ஆண்டு என்பது ஐ ஓப்பனர், கண் திறக்கும் ஆண்டாக வருகிறது. அப்படின்னா இதுவரை இல்லாத அளவிற்கு புதியதொரு வாழ்க்கை, புதியதொரு பயணம், புதியதொரு இடம், புதியதொரு உறவு, புதியதொரு வேலை, புதியதொரு செல்வம், புதியதொரு உலகை படைப்போம் என்ற அளவிலே அவர்களுக்கு வாழ்க்கை என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு திருப்பங்களை, நல்ல திருப்பங்களை கொண்ட ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு வருகிறது. மகர ராசி அன்பர்களே, ஒரு உத்திராட நட்சத்திரம், ஒரு திருவோண நட்சத்திரம், ஒரு அவிட்ட நட்சத்திரம் தாண்டி ஒரு 35, 37 ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு ராகு திசை என்று வருவே. ஆனால் அந்த திசையானது அருமையான திசையாக இருக்கும், ராஜயோக திசையாக இருக்கும். பதவிகளில் உங்களை அமர்த்தியே தீரும். ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, மகர ராசிக்கு இவ்வளவு காலம் நீங்கள் இழந்த வாழ்க்கை, நீங்கள் இழந்த செல்வங்கள், உங்கள் இழந்த பந்தங்கள், உறவுகள், இதில் சிலது வரும், சிலது தவிர்க்கவே முடியாது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இழந்தது தான். ஆனால் அதில் பெருமளவு உங்களுக்கு ரிட்டர்ன் திருப்பி வந்து 75% மறுபடி வந்து அங்கிருந்து புதியதொரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பியும் சொல்கிறேன், நினைத்தே பார்க்க முடியாத வெற்றியை பார்ப்பதற்காக அடுத்த ஆண்டு உங்களுக்கு வரும். 37 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் மறுபடி அந்த தசாபுக்திகள், ராகு திசை என்பது மகர ராசி என்பவர்கள் நடக்குமே. ஆனால் ஓரளவுக்கு சுபத்துவம் பெற்ற ராகுவாக இருக்கும் பட்சத்திலே கூட உங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு செல்வம் வந்து சேரும். எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு பவர், செல்வாக்கு, வார்த்தை சொன்னால் அந்த ஏரியாவே நடக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு பதவி, ஒரு மதிப்பு, மரியாதை உங்களை தேடி வந்து சேரும். அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு திசையாக ராகு திசை என்பது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் உங்கள் சுயஜாதகத்தில் ஏதாவது குளறுபடி கோளாறுகள் இருக்குமே ஆனால் அது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடும். கும்பராசி எப்பொழுது விடிவு காலம் பிறக்கும்? இதுதான் எல்லா கும்பராசி கோடான கோடி கணக்கில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுடைய அத்துணை பேர்களுடைய கேள்வி என்னன்னா, எனக்கு விடிவு காலம் எப்பொழுது பிறக்கும்? விடிவு காலம் எப்பொழுது பிறக்கும்? அதாவது கும்பராசிக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு 1 வருஷமா கிட்டத்தட்ட. இந்த நேர காலகட்டங்களில் கும்பராசிக்கு விடிவு காலம் எப்போ பிறக்கும் அப்படின்னு சொன்னால், சனி பகவானுடைய மூலத்திரிகோணஸ்தானம் அது. அங்கேயே சனி இப்போ ஜென்ம சனியாக வீட்டிருக்கிறார். ஆனாலும் சனி எப்பொழுதுமே கோச்சார ரீதியாக ஜென்ம சனியாக, ஏழரை சனியாக, அஷ்டம சனியாக வரும்பொழுது எந்த ராசிக்கும் பாரபட்சம் பார்க்காமல் அவர் தன்னுடைய அவர்களுக்கேற்ற கர்ம பலனை செய்வார். இதுதான் உண்மை. இந்த ஏழரை சனி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து மகர ராசிக்கு எப்போ சனி வந்தாரோ 2.5 வருஷம் 3.5 வருஷம் முன்னாடியே ஏழரை சனி வந்தாச்சு. ஆனால் அது ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து கும்பராசிக்கு அதோடைய பலன்கள் வந்து தெரிய ஆரம்பித்து பல வருஷங்களே இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு பிடியில் இருக்கும். உங்களுடைய மனசு வந்து ஏதோ சிறைவாசத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு
நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெறுமை இருக்கும். நீங்க வருகின்ற புத்தாண்டுல 2 முக்கிய கிரக நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று, இப்ப நடக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி இந்த டிசம்பர் மாதம் வரும். அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புத்தாண்டுக்குள்ள குரு பயிற்சியானது ஏப்ரல் 5, 2024 அன்று, அதுக்கப்புறம் ஜூன் முதல் நவம்பர் வரை வக்ரகதி பெற்று சனி பகவான் கும்பத்திலேயே சஞ்சரிப்பார். மறுபடி நவம்பர் மாதம் நேர்கதி பெற்று அதே கும்பத்தில் இருப்பார். இந்த பலன்கள் என்ன செய்ய போகுது? தற்சமயம் மேஷராசியில் விஜயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய மேஷராசிக்கு அதிபதியாக குரு பகவான் மேஷராசியில் சஞ்சரிக்கிறார். மேஷராசியினுடைய அதிபதி செவ்வாய் சுழன்று கொண்டே இருப்பார், அது தெரியும். முக்கிய நிகழ்வுகளில் குரு பகவான் மேஷத்திலிருந்து 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிரப் போகிறார். உங்களுடைய தனஸ்தானம், தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் அவர் உங்களுடைய 3ஆம் இடத்திலிருந்து பெயர்ந்து 4ஆம் இடத்திற்கு ஏப்ரல் மாதம் செல்வார். இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு குரு பகவான் போகும்போது கும்பராசி நேயர்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வரலாம். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட லீகல் மேட்டர்ஸில் கையெழுத்து போடுறது, கேரண்டி கையெழுத்து, லோன் வாங்குறது, வேற லோன் வாங்குறவங்களுக்காக கையெழுத்து போடுறது, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் ஆபத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிறதாக அர்த்தம். உங்கள் ராசியிலேயே வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை உங்களுக்கு விடிவு காலத்தை வழங்குவார். எப்பொழுது விடிவு காலம்? ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை தான் விடிவு காலம். உங்களோட பணம் சம்பந்தமாக, மனம் சம்பந்தமாக, உறவு சம்பந்தமாக, உடல் சம்பந்தமாக விடிவு காலம் என்பது உங்களுக்கு ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை. அந்த விடிவு காலத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? ஒரே வழி, ஈஸ்வர ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகள் இருந்தால் அதுக்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். பைரவர் போன்ற நாய்களுக்கு உணவளிப்பது, தண்ணீர் அளிப்பது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் மேல தானம் தர்மம் என்றால் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தர்மம் செய்ய 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 உங்களால் முடிந்த தர்மங்களை செய்ய அசைக்க முடியாத வெற்றிகளை குவிப்பீர்கள். அந்த அளவிற்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்வார். அந்த தர்ம காரியங்கள் தான் உங்களை தூக்கி நிறுத்தும். அதை நீங்க செய்யணும். சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தேசிய கீதமாகும். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை மினிமம் 21 முறையிலிருந்து 108 முறை வரை பாராயணம் செய்ய வேண்டும். தினமும் காலையில் குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். இப்போ மீனராசி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று, புதன் பகவான் நீச்சம் பெற்று, குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மீனராசி. நிறைய நடக்குது இந்த மீனராசிக்குள்ள. மீனராசி என்பவர்களுடைய குணாதிசயம் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக நினைக்கக்கூடிய மனோபாவம், பெரிய விஷயங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக இலக்காரமாக நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம். நிறைய படிப்பினை இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் அதனால் திருப்பி மாறுவோமான்னு கேட்டால் மீனராசிக்கு கொஞ்சம் கடினம் தான். நிறைய தெய்வ பக்தி, சும்மா சும்மா சாமி, உடனே கோவில், நினைச்சா பக்தி, இதெல்லாம் வரும். இதெல்லாம் முழு கவனத்தோடு வந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நிறைய படிக்கணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், நினச்ச போதெல்லாம் எல்லாம் நடக்கணும். அப்படி நடக்கலைன்னு சொன்னால் மீனராசிக்கு தாங்க முடியாத விரக்தி வந்துடும். எதையுமே ஏற்றுக்கக்கூடிய மனோபாவத்தில் அவங்க இல்லை. கடந்த 1 வருஷமாக மீனராசி என்பவர்களுக்கு சிக்கல்கள் ரொம்ப அதிகம். போன இடத்துலலாம் ப்ராப்ளம், எடுத்த காரியத்திலெல்லாம் பிரச்சனை. பிரத்யேகமாக 2 கிரக நிகழ்வுகள் முக்கியமாக எடுத்துக்கணும். ஒன்று, குருவுடைய பயிற்சி. உங்கள் ராசியின் அதிபதியான குரு உங்கள் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயரப் போகிறார். மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில். அடுத்தபடியாக சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை உங்களுடைய 12ஆம் வீட்டில் கும்பராசியில் வக்ரகதி பெற்று அங்கேயே சஞ்சரிப்பார். இதில் குரு பயிற்சியானது உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யுது. சனி பயிற்சியானது உங்களுக்கு ஆதரவாக வேலை செய்யுது. இதுதான் உண்மை. இந்த சனியுடைய வக்ர பயிற்சியான ஜூன் முதல் நவம்பர் வரை போடும் மீனராசிக்கு. எதில் போடும்? நிறைய வெளிநாட்டுகள், அதாவது பிரயாணம் செய்ய வைக்கும், புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நினைக்கவே முடியாத சில ராஜயோகங்களை கொடுக்கும். சனி பகவான் 12, 3, 6, 11, 12 சனி இருந்தாலே யோகம், அவர் வக்ரகதி எடுத்தால் அதற்கு மேலே யோகம். மீனராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், தான் மனசுக்குள்ளேயே தன்னுடைய வருத்தத்தெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை துணை சரியில்லாமல்
நினைச்சு நினைச்சு குமரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மீனராசிக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உண்டு. இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். அது சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசை வரைக்கும் நிறைய இருக்கும். அடங்கவே அடங்காது. கடலே அடங்காத கடல் போன்ற ஒரு ஆசைகள் இருக்கும். அலை போன்ற ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை ஒன்று சிலது நிறைவேறும், பலது நிறைவேறாது. சரி, முக்கியமான ஆசை ஒன்று நிறைவேறினா கூட அவங்களுக்கு மனசு அதை ஒத்துக்காது. அடுத்தது ஒரு 10 ஆசை டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் மீனராசி உங்களுடைய குணாதிசயம். இதில் பெண் மீனராசி என்பவர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தாலும் திருப்தியே அடைய முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. எது கடவுள் கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. எது இல்லையோ அதை நினைச்சு வருத்தப்படக்கூடிய ஒரு மனோபாவம் உங்களுக்கு இருக்கும். ஆண் மீனராசி என்பவர்களுக்கு எப்படா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, எப்படா ஒரு பெண் நண்பர் கிடைப்பாங்கங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் அல்ல, 80% அன்பர்களுக்கு இதுதான். இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி எப்படி வருது மேலே? முதல்ல மனசு அமைதியாக இல்லாமல் ஏழரை சனி காலகட்டத்தில், விரைய சனியாக இருக்கார் இப்போ உங்களுக்கு. ஏழரை சனி காலகட்டத்தில் இந்த மனசு அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மனசு அமைதி பெறுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு வேலை. இந்த மனசு அமைதியைப்படுத்த என்ன வழி இருக்குது? மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரிய ஒரு வழி இருக்குது. குருநாதர்களுடைய சந்நிதி, ஆஞ்சநேயர், ராகவேந்திரர், ஷீரடி சாய்பாபா இவர்கள் போன்ற குருநாதர்களுடைய சந்நிதியில் போய் சரணடையும். நிறைய குரு தியானம், அதாவது குரு பகவானை நினைச்சோ, ஓம் விஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை தினசரி ஒரு 108 முறை பாராயணம் செய்யணும். இது எல்லாத்துக்கும் மேலே நிறைய உணவளிப்பது. அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு படிப்பதற்காக உணவளிப்பது, படிப்பதற்காக பணம் கொடுப்பது. குரு பகவான் கல்விகாரகன். நீங்கள் படிக்கிறதுக்கு சின்ன பெண் குழந்தைகளுக்கு உதவும் போது உங்களோட ஏழரை சனியான தாக்கம் என்பது வெகுவான அளவுக்கு குறையும். ஆக இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இதை செய்ய 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 உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல காலம் என்பது அடுத்த ஆண்டு ஜூன் அப்புறம் தான் வரும். அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நிதானம் மட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. தானத்தில் சிறந்தது, உங்களுக்கு தானத்தில் சிறந்தது நிதானம். அந்த தானத்தை கடைபிடித்து தர்மத்தை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறும். ஆக எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி உங்கள் அனைவருக்கும், என் அன்பு மீனராசி நேயர்களுக்கு நல்ல வழியை காட்டும்படி நான் வேண்டி கேட்டுக்கொண்டு, அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.